ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்ஸ் ஃபுட் ஜோன். நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான கேரளா ஸ்டைலில் அவியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவியல் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் காய்கறி எல்லாம் கட் பண்ணியதை சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு கேரட், அவரைக்காய், பீன்ஸ், முருங்கைக்காய், வாழைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த காய் விருப்பமோ அந்த காயெல்லாம் சேர்த்துக்கலாம். இதுதான் சேர்க்கணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு விருப்பமான காய் எந்த காய்கறியாக இருந்தாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்படியே இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விட்டுருங்க. இதை இப்போ மூடி வச்சிடலாம், வேகட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணின அரை மூடி அளவு தேங்காய், 4 கருவேப்பிலையில, 1 டீஸ்பூன் சீரகம், 5 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். காய்கறி எல்லாம் உடையாமல் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு அவியல் எந்த அளவு கிரேவியாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கங்க. நான் சாதத்துக்கு சைடிஷாக வைக்க போகிறேன், அதனால தண்ணியே ஊற்றாமல் ட்ரையாக வச்சுருக்கேன். நீங்கள் அடை தோசை, சப்பாத்தி, ஆப்பம் இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது ஒரு 5 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தயிர் ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கங்க, வேணாட்டினா விட்டுருங்க. இதை இப்போது நல்லா மூடி ஒரு 2 நிமிஷம் சிம்லே வச்சு வேக விட்டுறலாம். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு, இதை ஓப்பன் பண்ணிடலாம். இது நல்லா கிளறி விடுங்க. இப்போது 4-5 கருவேப்பிலையிலேயே சேர்த்துக்கோங்க. அதோடு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு பச்சை தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. காய்ச்சக்கூடாது. கேரளா ஸ்டைல் அவியலில் தாளிப்பு இருக்காதுங்க. அவ்வளோதான், இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்பவே டேஸ்டான கேரளா ஸ்டைல் அவியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.